சத்தம் சரி வா என் டயர்டா வீட்டில் தானே பிரச்சனை ஆடினே இருக்கும் போதுடியா ஸ்டார் பிளேயர் அவரு என்னாச்சு ஸ்டார் பிளேயர் தான் இல்ல பிஜு கேக்குறா மணியை பார்த்து மணி 17 வந்தாச்சுல அண்ணா கிளம்புறேன்டா ஆடுவாங்க இல்ல இவ ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் நீ யாரும் மணி என்ன வேணும் மணி என்ன வேணும் நான் எல்லாரும் ரேட் பேசுறேன் என்ன வேணும் மட்டும் சொல்லு எல்லாரும் ரேட் பேசுறேன் நான் 70ல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு நம்ம பேசுறோம் ஏய் போறாரே உள்ள அவங்க தான் கேக்குறேன் ஏய் நீ ஜெம் சொல்றாருடா பென்சில்ஸ் போட்டு இறங்க வரதுனால பென்சில்ஸ் தைரியமா போட்டு நெட்ல போட்டு எத்தனை பால் ஆர்டர் கண்டினியூஸா 7 தடவை நெட்ல போட்டாங்க கை வலிக்குது உயிரை குத்த ஆடி யாரு இவனால ராஜேஷால வந்தது நான் என்ன பண்ணேன் நானும் ராஜேஷ் ஆடி எப்படி ஆடி இருக்கேன் நானும் நான் 80 மட்டும் தான் ஆண்டோட கம்ப்ளீட் பண்ணேன். எந்த ராஜோட கம்ப்ளீட் பண்ணீங்க? நம்ம ராஜ். ஆனாவே எடுத்துக்கலனா இப்போ வரணும் என்னன்னா மேட்ச் வந்து அது கூட ஆனந்த பேருங்க 80 ஆடுறாங்க. அதனால அது கூட ஆடி வரணும். கை வலி இதுல சமாளிக்க போனது லைட் ஆடி வலி இருந்துச்சு. விமல் அதான் சொன்னா லைட் வெயிட் ராக்கெட் ஒரு புடிச்சு ஆடுறது நல்ல ஒரு கை வலி வரும்ன்றான். விமல் அது சொன்னாக்க வந்து டேங் பண்றாரு. அந்த வெயிட் ஆனா ஆடி தான கை வலி இல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். அவருக்கு ஏற்கனவே கை வலி அதனால லைட் வெயிட் ராக்கெட் ஆடான். அவர் கை வலி வரதே காரணம் அதான் 3 பேர் சொல்லிட்டாங்க. அது முன்னாடி மட்டும் கை வலி இல்லை. இப்போ இது கை வலி. அதுதான் இப்போ அதுதான் ஆடி நிக்கிறேன். இப்போ அப்பக்ஸ் ஓகே ஃபைன். கொஞ்சம் இதா எடுத்துக்கோ. தூத்தடி வலி. ஆமா அந்த இடம் வலி. இல்ல மணி நான் உங்களுக்கு இங்க சப்போர்ட் பண்ணேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க அவர் லைட் வெயிட் ராக்கெட் வச்சிருக்காங்க. ஷார்ட் ராடே ஷார்ட் யாருங்க அதாவது அதுக்குன்னு வந்து ஓவர் வெயிட் வாங்க கூடாது. செக் பண்ண சொன்னது உங்களுக்கு என்னாச்சு? நல்லா இருந்தேடா ஸ்டார்டிங்ல.